கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். விசேஷமான ஒரு அறிவித்தல் உண்டு. இன்றைய நாளிலே ஓய்வு நாள் ஆகையினாலே நீங்கள் யாராவது திருச்சபைக்கு போகாமல் இருந்தால், திருச்சபை கூடுகையை நீங்கள் புறக்கணித்தவர்களாக இருந்தால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்கள், கர்த்தருடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், அதை புறக்கணிக்க வேண்டாம். நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாங்கள் நேற்றைய தினத்திலே கொலோசியர் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே இருக்கிற 2வது பகுதியை நாங்கள் தியானித்தோம். அதாவது கர்த்தரை தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று. தேவனை அறிகிற அறிவிலே எப்படி நாங்கள் விருத்தி அடைய முடியும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை வேத புத்தகத்தை நாங்கள் படிக்கிறதன் மூலமாக வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நாங்கள் படிப்பதன் மூலமாக நேரம் செலவழித்து தியானித்து பல காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து படிக்கும் பொழுது நாங்கள் கர்த்தரை தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் விருத்தி அடைய முடியும் என்பதை குறித்து நான் பேசியிருந்தேன். அதே நேரத்திலே அறிவு என்பது அது மூளை சம்பந்தப்பட்டது, புத்தகத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நான் சொல்லியிருந்தேன். ஞானம் என்பது அது வேறு. ஞானம் என்பது எப்படிப்பட்டது என்றால், உங்களுக்கு தெரியும் சாலமோனுடைய கதை. சாலமோன் கர்த்தர் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது சாலமோன் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார், எனக்கு ஞானத்தை கொடும், ஞானம் எனக்கு வேண்டும். ஏனென்றால் நான் இந்த தேசத்தை, இந்த மக்களை சரியான முறையிலே நான் நடத்தும்படிக்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி சாலமோன் கர்த்தரிடத்திலே கேட்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்திலே யாக்கோபு நிருபத்திலே நாங்கள் வாசிக்க முடியும், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்கக்கூடவன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே ஞானம் என்கின்ற காரியம் விஸ்டம் என்று சொல்லுவார்கள். அதை கிரேக்க மொழியிலே பார்க்கும் பொழுது சோஃபியா என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். இந்த காரியம் கர்த்தராலே, தேவனாலே, கடவுளாலே நமக்கு கொடுக்கப்படுகிற காரியமாகும். அறிவு என்பது அதை நோசியா என்று சொல்லுவார்கள் கிரேக்க மொழியிலே, நாலேஜ். இது நாங்கள் படிக்கும் பொழுது இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவு என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த அறிவுக்கு நாங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை ஆராய வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலும் நான் என்னுடைய பதிவுகளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை எடுத்தால் அதில் இருக்கிற சொல், அதில் இருக்கிற அர்த்தங்கள் ஒவ்வொன்றையும் பிரித்து உங்களுக்கு விளங்கும்படிக்கு, நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு தெளிவாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் நேரம் செலவழிப்பது அதிகமாக இருக்கிறது. அதே போல நீங்களும் நேரம் செலவழித்து தேவனை அறிகிற அறிவிலே